நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 9 மணி நேர விசாரணைக்கு பிறகு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் நீதிமன்ற காவலில் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் 34 நாட்கள் தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேரளாவில் நேற்று கைது செய்யப்பட்டார். பின்னர் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவரிடம் 9 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்கு பிறகு எம்.ஆர். விஜயபாஸ்கரை சந்திக்க அவரது குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இருதரப்பு வாதங்கள் சுமார் 6 மணி நேரம் நீடித்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். விஜயபாஸ்கருடன் சேர்த்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட இந்த வழக்கின் குற்றவாளி பிரவீன் என்பவருக்கும் 15 நாட்கள் நீதிபதி காவல் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மருத்துவ பரிசோதனை முடிந்து போலீசார் அழைத்து சென்றபோது பேசிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சட்ட போராட்டம் மூலம் வெற்றி பெறுவேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அரசியல் பழிவாங்கும் வழக்கு நீதிமன்றத்தில் சந்திப்போம். அரசியல் பழிவாங்கும் வழக்கு நீதிமன்றத்தில் சந்திப்போம். இந்நிலையில் 100 கோடி ரூபாய் நிலம் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக நாளை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.